நண்பர்களே, காலை வணக்கம். மொபைல் ஹோல்டர் வந்துச்சு. எனக்கு டேட்டை பார்த்துங்க, ஜூலை 14 காலையில் 9:56 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மொபைல் ஹோல்டர் வந்துச்சுங்க. இப்போ இந்த 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 வீடியோலேயே நான் என்ன பண்ணலான்ட்டு சொல்கிறேன். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்தமாரி நான் கொடுத்துட்றேங்க யாருக்குன்னா ஒருத்தருக்கு. முக்கியமாக மொபைல் ஹோல்டர் இல்லாதவங்க நம்மக்கிட்டேருந்து வந்து வாங்கிக்கலாம். என்ன கேஷ் அண்ட் மாரி மொபைல் அண்ட் என்ன ஒரு இது பண்ணலாமா அதுமாரி யோசிக்கிறேன். அந்த கேஷ் அண்ட்லாம் பார்த்துக்கிறீங்களா, இந்த லொக்கேஷனில் இருந்தால் டப்புன்ட்டு எங்கே கரெக்டாக போஸ்ட்டில் போடுறேன், யூடியூப் போஸ்ட்டில் போடுறேன். போட்டு யார் கிட்டே இருக்கிறீங்களோ அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு மொபைல் ஹோல்டர் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்தது இல்லாமல் இது இருக்கணும், அது என்னது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த 2 விஷயம். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு இல்லைன்னா வேறு இன்னொரு இதுமாரினா வைக்கலாமா? அந்த கமெண்ட் ஆல்ரெடி இது பண்ணியாச்சு. வேறு என்ன ஐடியா இருக்குதா? உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ இன்றைக்கே போஸ்ட் ஆகும். இதுலேயே நீங்கள் கூட சொல்லலாம் வேறு என்ன மாரி பண்ணலான்ட்டு. மொபைல் ஹோல்டருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு ஓகே தான். ஆனால் நிறைய பேர் அதுமாரி சொல்கிறாங்க. நான் ஒரு மொபைல் ஹோல்டர் வச்சு எத்தனை பேர் கொடுக்க முடியும்? அது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். வேறு எதுனா உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இல்லை வேறு எதுனா ஐடியா இருந்தால் நானும் இதே வீடியோவில் இப்போது ஆர்டர் எடுக்க நான் சொல்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி எப்படியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மற்றபடி சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2797 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 3000 ஆகிறதுக்கு 203 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. 203 தானே? இருங்க பார்த்துக்கிறேன். பார்த்தேன். 203 இல்லைங்க, அதுக்குள்ளே ஏறிச்சுங்க. 202 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. மறக்காமல் சேனலில் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிவ்அவே 3000 ரீச் பண்ணணுமே ஒரு 2 பேருக்கு வேறு எதுனா வாங்கி தர மாரி ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? பவர் பேங்க்காக இருந்தாலும் சரி, இல்லை மொபைல் ஹோல்ட்ரு, இல்லை ஹேண்ட் க்ளவுஸு, அதுமாரி இருந்தால் எதனா ஒன்று வாங்கி தரேன் கண்டிப்பாக 2 பேருக்கு அதுவும். சரிங்களா? பார்க்கலாம். இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு என்ன பொருள் வாங்கலாமா சின்னதாக சொல்லுங்கள். ரொம்ப பெருசுலாம் நம்மளால் முடியாது இப்போதைக்கு. ஆனால் போக போக நான் என் யூடியூப் சேனல்லேருந்து ஒரு 10% வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு கொடுக்கலான்ட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன். என்னடா 10%? ஏன்னா நம்ம ஒன்றும் இல்லாதவங்க தாங்க. இதுமாரி எதுனா இதுமாரி எதுனா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா நம்ம மக்களும் இதுவும் ஆவாங்க, ஹாப்பியாக இது பண்ணுவாங்க. எனக்கும் அதில் கெயின் தாங்க. நான் கெயின்லாம் இல்லை, ரொம்ப நல்லவங்களாம் நடிக்கிறேன்ட்டு விரும்பல. அதனால எனக்கும் கெயின் தான். நான் எதுவுமே இது சில பேர் யோசிக்கலாம், நான் அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். என்னால் முடிஞ்சுது, இது வாங்கி தர முடியுது, அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? மறக்காமல் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போயிட்டு ஃபஸ்ட் ஆர்டரு அதுமாரி எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? நண்பர்களே, கரெக்டாக வந்து நின்னோனையுமே ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க. 600 சில்லற எடுத்துட்டேன். அதுதான் பிக்கப் பண்ண போயின்னுக்கிறேன். வந்தோடனே 2 பேருக்கு போட்டாங்க. 3 பேர் நின்று இருந்தோம், 2 பேருக்கு போட்டாங்க. ஆனால் ஒரு அண்ணா அவர் விட்டுட்டார், நான் எடுத்துட்டேன். வடக்கல். ஆனால் கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மி மாரி தான். ஓகே தான். போயிட்டு எடுத்துகிட்டு மட்டும் வந்துடலான்ட்டு போகிறேன். பைக் ஆர்டர் தான். உங்கள் லொக்கேஷன் வந்துட்டு கால் பண்ணுங்கன்னாங்க. இங்கே தான் போட்டுக்குது. நண்பர்களே, இந்த பாக்ஸு தான் ஃபஸ்ட் ஆர்ட்ரு எடுத்துட்டேன். 2வது ஆர்ட்ரு என்ன போடுறாங்களாம் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் ஆர்ட்ரு கொஞ்சம் ஓகே, டீசெண்டான ஆர்டரு தான். நீ சொல்லு, நீ எதுனா சொல்லு. என்ன சொல்லு? சாப்பிட்டீங்களா? இரியா கேமரா ஆன்ல தான் இருக்குது. இப்போ ஆர்டர் எடுக்க போகிறாராம். தலை போர்வீர்னா மாங்காடு தானே? தலை மாங்காடு. இவரை பார்த்துக்கிறியா? சூப்பர் சன்லாம்
பார்த்துக்கிறியா? அதுதான் தெரியும். அதான் நீ லொக்கேஷன் வீடு தெரியுமா உனக்கு? சரி வரட்டா? ஆர்டர் எடுத்துன்னு போ, நான் வரேன். அது வந்துக்கிறார் அண்ணன். சரியா, நான் போகிறேயா? எங்கே ரெண்டாவது ஆர்டர் எடுக்க வந்துக்கிறேன். இங்கே தான் போட்டுக்குது. நம்ம இப்போ எப்பயுமே இங்கே தான் எடுப்போம். ஃபஸ்ட்டெல்லாம் சிந்தர்பேட்டில் இங்கே தான் போட்டுக்கிறா போல் லொக்கேஷனு. கொரியரா? ஆமாம். ஹலோ ஹலோ, உள்ளே ஏற்றிட்டா? விட வச்சுட்டா? ஆமாங்க. இது வந்து நம்ம நண்பர் ஹரிஸ் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்தது. அவர் நாவலூர் ஆர்டர் எடுத்துக்கிறாரு. இருந்தாலும் எனக்கு 600 ஆர்டர் ஸ்ரீபெரும்புத்தூர் போட்டோன்னே சரி எடுத்து கொடுத்துட்டா போல். நல்ல மனுஷன். அந்த ஆர்டர் தான் எடுத்துன்னு போகிறேன். இதுக்குள்ளே தான் பிக்கப்பு. நான் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதை பாருங்கள், இதான் ஜேபிஎல் ப்ரோ ஆர்டரு. ஜேபிஎல் ப்ரோ ஆர்டர் இல்லை, ஜேபிஎல் ஆர்டரு. ஜேபிஎல் ஸ்பீக்கரோ ஏதோ ஆம்ப்ளிஃபையர் ஏதோ சொன்னாங்க, எடுத்துட்டேன். இது ஒன்று ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், சரியான ரூட்டுங்க. கொஞ்சம் அச்சு பிசுறாமல் ரெண்டுமே ஒரே ரூட்டில் போகுது ஆர்டரு. வல்லக்கோட்டை மெயின் ரோட்லேயே ஒரு ஆர்டரு. இது சரியான உக்காந்துச்சு. சரிங்க, நம்ம ஃபஸ்ட்டு நிற்கிற ஏரியாலே தாங்க ஆர்டரு எடுத்துக்கிறோம். இது கொடுக்கறதுக்கு அப்படியே ஒரு 1.5 ஹவர் காட்டுது. கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது கொடுத்துட்டு அங்கே ஒரு ஆர்டர் எடுக்கணும். இதை பாருங்கள், நம்ம நிற்கிற ஏரியா இது இருக்கும் பாருங்கள். இங்கே தான் நிற்பேன். இங்கேருந்து தான் ஆர்டரு. இங்கேயும் விழுது. ஆனால் நம்ம பசங்க மாரி அங்கே இருக்கிற மாரி இங்கே மாட்ட மாட்டாங்க. நான் தனியாக வந்து நின்றுப்பேன். இந்த கடையாண்ட நின்றுப்பேன். இங்கே நின்று இதோ இந்த வடை கடையில் போட ஆரம்பிச்சிட்டாங்களே. டைம் என்ன ஆயிடுச்சு? இப்போ 1 மணிக்கு வடை கடை போட ஆரம்பிச்சிட்டுக்கிறாங்க. சரி சரி, 250கா? எதில்? பெட்ரோல். ஆமாயா. ஃபஸ்ட் ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் இங்கே தான் இருக்குது. எங்கேன்னு தெரில, ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஆர்டரில் இது ஜேபியில் அந்த ஸ்பீக்கர் எடுத்தல சிந்தர்பேட்டில் இருந்து அங்கே பேசுகிறேங்கண்ணா. हेलो, பேசு, போலோ. हाँ सर, गेट में पार्सल आया है. என்ன தெரியல, கிளம்பலாமா? निकलना काश போட்டலாம் வந்து சேவலாம். காசு போட்டிருக்க மாட்டாங்க. நான் அவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி நான் போட்டிருப்பாங்க. சரிண்ணா, நான் கிளம்புறேன். அவரை போட்டு விட்டுற சொல்லுங்கள். அவ்வளோங்க, கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் காட்டுது. 4 கிலோமீட்ரு. கொடுத்துடலாம். பேமெண்ட் அமுச்சு விட்டுறேன்ட்டாங்க. அதுக்கு மட்டும் அமுச்சு விட்டாங்க. 700 ஓகே தாங்க. 688 ரூபாய்க்கு 700 பண்ணிட்டாங்க. ஓகே தான், நல்ல இது தான். 650, 12 ரூபா டிப்ஸா? 700 ரூபாய்க்கு கரெக்டுங்க, 12 ரூபா டிப்ஸுங்க. இதுக்குள்ளே தாங்க ஆட்டோ கிளிக்கர் ஆன்லேயே தான் போகிறேன். எதுனா ஆர்டர் எடுத்துச்சுனாலும் எடுத்துருவாங்க. ஏன்னா இங்கெல்லாம் ஆர்டர் போடுறதே கஷ்டம். வந்துச்சுன்னா ஆர்டர் எடுத்துச்சுன்னா ஓகே தான், இது பண்ணலாம். போகலாம்ல? ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ 2வது ஆர்டர் வேறு இருக்குதா? இதுதான் ஃபஸ்ட் ஆர்டரு. அது கொடுத்தது 2வது ஆர்டரு. நண்பர்களே, ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். ஓ, அதுவா? தெரியலண்ணா. அது வந்து இது நீங்களா? க்ளோஸ் பண்ணிக்கலாம். யாருண்ணா பேமெண்ட் யார்? நான் போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. அது கொடுத்தாச்சுண்ணா. அது ஆமாண்ணா. அது பேமெண்ட் பார்த்து போட்டுடுறீங்களா? சரிங்கண்ணா, ஓகே.
சரிங்கண்ணா, நீங்கள் போட்டுற ஆப்பை பார்த்து போடுங்க, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்களா நண்பர்களே? அது அமௌண்ட்டு எக்கச்சக்கமாக ஏறிச்சு. 891 ரூபா கஸ்டமர்கிட்ட வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க, க்ளோஸ் பண்ணிடுறேன். 797 800 ஓகே தான். கஸ்டமர் கொடுக்கணுமே. ஆட்டோ கிளிக்கர் ஆன்லேயே தாங்க இருக்குது. ஆர்டர் எதுனா எடுத்துச்சுனால ஓகே தான். போய்ட்டு என்ன மர நிழலில் நிற்கலான்னா பார்த்தா கூட இந்த வல்லக்கோட்டையில் நிற்க முடியாதுங்க. அதுதான் இதில் ஒரு பெரிய மைனஸு. நண்பர்களே, ஆட்டோ கிளிக்கர் ஆன் பண்ணினே வச்சுன்னு போகிறாங்க. அம்பத்தூருக்கு ஆர்டர் வச்சிச்சுங்க. ஓகே தான்ல. நான் அப்படியே சும்மாவே வரலான்னு நினச்சேன். பார்த்தா அம்பத்தூருக்கு ஆர்டர் அடிக்குதுங்க. அதுவும் என் ஐடியில் எடுத்துச்சு. ஓகே தான். அதை தான் பிக்கப் பண்ண போயின்னுக்கிறேன். 2 ஆர்டர் இல்லை, 1 ஆர்டர் தான். அம்பத்தூர் லாஸ்ட் டைம் வரும்போது கூட திருமுடி வாக்கம் ஒன்று எடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் பிக்கப் மட்டுமே 4.7 கிலோமீட்டருங்க பிக்கப்பு. அப்படி தான் இருக்கும். ஆனால் நான் இந்த ரைட் எடுக்கலான்னு நினச்சேங்க. இந்த ரைட் எடுக்கலான்னு நினச்சேன், சத்தியமாக நினச்சேன். ஆனால் போனால் ஆர்டர் வராதுன்னு நினச்சிக்கின்னு விட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டேன், கன்ஃபார்ம் தானா, வாங்க ப்ரோ நான் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஓகே பாருங்கள், இந்த ரோடை பாருங்கள், சூப்பராகுதுல்ல. இங்கே ஒருத்தர் உக்காந்துக்கிறார் போல். நம்ம இங்கேயும் நல்லா இருக்குதுங்க. ஆஹா, இங்கேயே உக்காரலாம் போல். இனிமேட்டு பார்த்து வச்சுக்கிங்க. வல்லக்கோட்டை வந்தால் இங்கே உக்காருங்க. எப்படின்னா இந்த இடத்த பார்த்துங்க. ஏன்னா எனக்கு தெரில லொக்கேஷன். மிஷின் ரெண்டல் ஸ்ரீலக்ஷ்மி ஃபேப்ரிகேட்டர் சென்டருக்கு. சரிங்களா, அந்த லொக்கேஷன் நேமை போட்டு வந்து உக்காந்திக்கிங்க. ஆர்டரு அடிப்பாங்களான்னு தெரியாது. அங்கே நல்லா நிழலாகுது. நான் முன்னாடியே பார்த்துருந்தேன், அங்கே உட்காந்து சாப்பிட்ருப்பேன். ஜெல்லு தண்ணி தான் பிடிச்சிக்கலாமா இங்கேயே? அண்ணா ரோட்லேயே நிற்கிறேன்னாரு. என்னாருன்னா அப்படியே வாங்கிக்கலாம். அம்பத்தூராண்ணா? இது மட்டும் தானா பேமெண்ட்ண்ணா? ஆ சரி ஓகேண்ணா. எஸ்ஜிஎஸ் இந்தியன். ஓகேண்ணா, நன்றிண்ணா. எப்படி இப்படியே போகலாமாண்ணா? சரிண்ணா ஓகேண்ணா, நன்றிண்ணா. அப்படியே போகணும். நன்றிண்ணா. முப்பத்தி 9 கிலோமீட்டருக்கு 464 ரூபாங்க. ஏதோ ஓகே தாங்க, சும்மா இருக்கிறதுக்கு இப்படி போயிடலாம். சரிங்க, போகிற வரல எங்கேயாவது நின்று சாப்பிட்றேன். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாகுது. ஓட்டுனே இருந்தால் வேலைக்கு ஆகாது. நான் போய்ட்டு எங்கேயாவது நின்று சாப்பிட்றேன். இதுதான் 3வது ஆர்டரு. ஆட்டோ கிளிக்கர் இப்போ ஆனில் இருக்காது, ஆஃபில். போதுன்ற மனசே பொன் செய் விருந்துன்ற மாரி. ஏன்னா பார்த்து நல்லா மாட்டிச்சுன்னா அப்போ தொடுவேனே தவிர இப்போ எடுக்க மாட்டேன் எதுவுமே. இப்போ ஆட்டோ கிளிக்கர் ஆஃப் ஆகிடும். ஒன்றே போதும்ன்ட்டு ஒன்று கண்ணுன்னு போவேன். சரிங்க, நெக்ஸ்ட்டு எதுனா இருந்துச்சுன்னா சொல்கிறேன். இல்லை போகிற வழியே ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலாண்ட உட்காந்து சாப்பிட்டேன் போன வாட்டி. அங்கே நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே மர நேரில் உட்காந்து சாப்பிட்றேன் உக்காந்திக்கின்னு. சப்பலாங்கால் போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க. அப்போ தான் ஈட்டாக இல்லாத மாரி சப்பலாங்கால் போட்டுன்னு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்பவுமே நான் அப்படி தான் சாப்பிட்டா பிடிக்கும். பார்த்துக்கலாம். ஃபுல்லாக போட மாட்டாங்க, சும்மா மெசேஜ் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கிறேன் இப்படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த சாப்பாடு இடம் பாரியா, சூப்பரான இடம். லாஸ்ட் டைமே இங்கே தான் சாப்பிட்டேன். ஒரு கோயில் வாசல்லே ஒரு குட்டி குளம், அது தண்ணி இல்லை, வத்திச்சு எல்லாமே. அப்படியே உக்காந்து சாப்பிட்டா சூப்பராகும். இங்கே பாருங்கள் நண்பர்களே, தண்ணி லாரிலேருந்து தண்ணி அப்படியே மேலே படுது. சாரல் அடிக்கிற வெயிலுக்கு அருமையாகுதுங்க. உண்மையாலே சூப்பராகுது. கேமராவில் தண்ணி வருமானு தெரில. அண்ணன் ஃபாஸ்ட்டாக போனார்னா மேலே படுது, ஃபாஸ்ட்டாக போகலன்னா அப்படியே மேலே ஒரே சாரலாக இதுவாகுது. இன்றைக்கெலாம் 2 நாளாக ரொம்ப வெயில் அதிகமாகுது. கரெக்டாக பூந்தமல்லிக்கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் இங்கேருந்து ஒரு 18 நிமிஷம் தான் மற்ற ஆர்டர் இருக்குது. சரி, நம்ம இங்கேருந்து போயிடலாம்.
கரெக்டாக இப்போ மதுரை வாயிலுக்கே வந்துட்டோம். வெயில் ஹெவி வெயிலுங்க, கொஞ்சம் நஞ்ச வெயில் இல்லை, ரொம்ப வெயில். வெயில் அடிச்சதுனால என்ன பண்ணேன், மரண்டா ஜூஸ் வாங்கிட்டாங்க. சின்னது தான் எதிர்பார்த்தேன், சின்னது கிடைக்கல, அதனால் பெருசு வாங்கிட்டேன். நண்பர்களே, கரெக்டாக அம்பத்தூர் வந்தாச்சு. இங்கே தான் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. அமௌண்ட்டு போட்டாரா? இவ்வளோ தாங்க இருக்குது ஆர்டரு. எவ்வளோ அமௌண்ட்டு போட்டாருன்னு தெரியல. ஹலோ, போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. அந்த ஆர்டரை கொடுத்துட்டு 20 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டேன். வீட்டுக்கு பக்கமாக ஒரு ஆர்டர் கூட போடலாங்க. அதுக்கு அடுத்தது 20 நிமிஷம் மேலே ஆயிருக்கும், 22 நிமிஷம் அப்படி சும்மா சொல்கிறேன். எக்மூருக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. சரி, நேற்றே காட்ட முடியல, இன்றைக்கி போக முடியுமா? இந்த ரோடை தான் பிளாக் பண்ணிட்டாங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் நான் இது போகிறேன். இதை நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்கோசரம். சரிங்களா, பரவாயில்ல. 5:30 மணிக்கு 5:27 குத்துருவேன் எக்மூரில் சொல்கிறேன். ஓகே தாங்க, வேணும் தான். அது லேட்டாக போகிற ரூட்டு தான். ஆனால் எனக்கு இப்போ டைம் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு இப்போ இந்த ரூட்டு மாற்றிட்டாங்க சொன்னேன் பார்த்தீங்களா. நேற்றே நான் அது கஷ்டப்பட்டேன். சரி சொல்லிகிட்டே இருந்தேன், சரி காட்டிடுவேன், வழி வந்துடும். டைம் லாஸ்ட்டில் பார்த்தா டைம் இதுவாகிடுச்சு, மிஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக எக்மூரில் ட்ராப்பு, டைமும் இருக்குது. கரெக்டாக 5:27 இது கொடுப்பேன்ட்டு போட்டுக்குதா. குத்தாலும் கரெக்டாக உங்களுக்கு குத்துட்டு காட்டிட்டு அம்மாவை போய்ட்டு கூப்பிட போகலாம். எக்மூர் தானே. ஒரு ஆர்டர் போடல, ட்ரிப்ளிகேட் போட்டாங்க. நான் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே போட்டாங்க. நான் அதை எடுக்க பயந்துன்னு சரி ட்ரிப்ளிகேட் எப்படா போயிட்டு வருதுன்ட்டு நான் விட்டு வச்சுருந்தேன். பார்த்தா அதுக்கடுத்து சுத்தமாக ஆர்டர் போடல. செட்டு தலை, ஆமாம். இது தனியாக வேணுன்னா கூட கைட்டிக்கலாம். ஆனால் வாங்கினா செட்டாக தான் வாங்கணும். மொபைல் ஓட்ரு கேட்குறாங்க. நண்பர்களே பார்த்துங்க, மொபைல் ஓட்ரு விளம்பரம் நினைக்கிறேன். யார் வின் பண்ண போகிறீங்கன்னு தெரில. இந்த வீடியோவிலே கேம் மாரி எதனா சொல்லுங்கள், இந்தமாரி கேமுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னால் எதனா இருக்கும். இப்போ மொபைல் ஓல்டரோட இதுவும் வந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறது தான். இப்போ இந்த வியாழன் வெள்ளி நெக்ஸ்ட்டு வீடியோவிலே நான் என்ன மாரி பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்தது நீங்கள் சொல்லுங்கள் எதுமாரி பண்ணலான்ட்டு. நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா நான் அதுமாரி ட்ரை பண்ணி பண்ணிடுறேன். சரிங்களா. இவங்க இங்கே தான் எங்கேயோ இருக்குது. இங்கே தான் மாற்றி விட்டுக்கிறேன்னாங்க. இல்லையே, அது ஓப்பனில் தானே இருக்குது. இந்த ரூட்டு ஓப்பனில் தான் அங்கே இருக்குது. ஓய் 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 இந்த ரூட்டு ஓப்பனில் தாங்க இருக்குது. வேறு எந்த ரூட்டை லாக் பண்ணியிருப்பாங்க அவங்க. இந்த லொக்கேஷன் வந்துட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக வருதுங்க. இப்போ வேறு எந்த லொக்கேஷன் மாற்றி விட்டாங்க? திருமங்கலம் இது தானே. பாடி அந்த பக்கமும் இதுவாக இருக்காது, அது ஏற்கனவே ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை வராத ஏரியா தான். தெரியலையே, ஆனால் ரோடு காலியாக தான் இருக்குது. இப்போ அண்ணா நகர் இங்கே பாருங்கள். ஆனால் இது மேலே காலியாக இருக்காது, கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். இப்போ வேறு ஏதோ ஒரு ரூட்டை காலி பண்ணிட்டாங்களோ. நண்பர்களே கரெக்டாக எக்மூர் வந்துட்டேன். இங்கே தான் ட்ராப்பு, கடைசி ஆர்டரு. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. விசா சர்வீஸ் ஜோதி. பேர் என்னன்னு சொல்லுவா. வேணாண்டா, நீ எத்துன்னு வா போ. என்னான்னு சொல்லு. பூனை என்னது? சாப்பாடா? இங்கே வா. ராஜேஷ் அங்க இங்கே பாருங்க. டேய், நீ பண்ணுறதே பயமாக்குதுடா. கருப்பு பூனை. ஏதோ அந்த பையன், குட்டி பையன் போயிட்டு ஏதோ எடுத்துன்னு வரலான்ட்டு இருக்கிறான். நாங்கள் வரேன், ஓடி வரேன். பெடிகிறியாடா? சாப்பிடுமா இது? அது கையிலே கொடுக்கலாம்ல. நாங்கள் தான் எங்கள் வீட்டில் 6 பூனை வளர்க்குறேன்டா. எங்கள் வீட்டு பூனை பேர் கபிலா, கபாலி, சிம்பா,
வாணி ராணி சோறு போட்டோன்னே பாரு காலி பண்ணிட்டான் ஃபுல்லாக. சாப்பாடு போட்டால் சாப்பிட மாட்டானா? கோபாலன் பேர் வச்சிரு, சூப்பராக இருக்கும். கோபாலு பூபாலன் பேர் வச்சிரு. நண்பர்களே, ஆர்டர் குத்துமிச்சாச்சு. இப்போ கோபாலை பார்த்துட்டு போ. பேர் என்னதுடா உன் பேர்? சர்வேஷ். எத்தனாவது படிக்கிறா? 4வதா? சர்வேஷ் நல்ல நேமுங்க. சரிங்க, ஆர்டர் குத்தாச்சு. டைம் பார்த்துங்க 5:38. கொஞ்ச நேரம் ஜேபிஎல் ப்ரோ கூட ஃபோன் பேசியிருந்தேன். அப்படியே அதை கொடுத்துட்டு அப்படியே நின்றுந்தேன், இது பண்ணல. இப்போ டோட்டல் ஏர்னிங் மட்டும் சொல்லிட்டு போனோம். கரெக்டாக இருங்க, இப்படி நிறுத்துறா அஜித்தே, இப்படி நின்றுட்டு சொல்லிட்டு போகலாம். டோட்டல் ஏர்னிங் ஒன்று மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்குங்க. சரிங்களா, அது ஏன்னா அது என் ஐடியில் எடுக்கல, ஃப்ரெண்ட் ஐடியில் தான் எடுத்தேன். அதை அமுச்சு விட்டார். எங்க 614. அதுக்கு டிப்ஸு வந்து கஸ்டமர்கிட்ட எவ்வளோ வாங்கணுமாச்சு? 680, 12 ரூபா டிப்ஸுங்க. 614 17 14 ப்ளஸ் 12 ரூபா டிப்ஸ். 12 ரூபா டிப்ஸு. மற்ற எந்த ஆர்டருக்கும் டிப்ஸ் இன்றைக்கி டிப்ஸே இல்லைங்க ஆர்டருக்கு. அப்போ இன்னொரு இதில் நம்ம மெயின் ஐடியில் வந்து 1336. 1336 டோட்டலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2000 கிட்ட ஒன்று டிப்ஸே இல்லாமல் 1962ங்க. இல்லை 250 ரூபா பெட்ரோலு. 250 ரூபா சத்தியமாக பெட்ரோல் போயிருக்காது எனக்கு. டோட்டல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1712. எனக்கு எந்த கமிஷனும் கிடையாது இல்லைங்க. ஜூஸ் வாங்கி குடிச்சிருப்பேன், அது 100 ரூபா போனால் கூட 1600 ரூபா ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா ஓட்டிட்டாங்க. இன்றைக்கும் 2000 ரூபா கிட்ட ஓட்டிட்டேன். டிப்ஸு இல்லைங்க, இன்றைக்கி டிப்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இதுவாக இருந்திருக்கும். 1900 ரூபான்றது நல்ல அமௌண்ட்டு. அதுதான் இதுமாரி ஓட்டிகிட்டு போயிடணும். நல்லா வெயிட் பண்ணாலும் வெயிட்டான அமௌண்ட்டாக எடுத்து ஓட்டிகிட்டு போனால் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சேவிங் தான். இத்தனைக்கும் இதுமாரி ஓட்டுறது கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கும். கொஞ்சம் இந்த டபுள் ஆர்டர் எடுத்துன்னு போனால் எப்படின்னா இதுமாதிரி கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஏன்னா வெயிட் பண்ணுறோம், இன்னொன்று கஸ்டமர் என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு அதெல்லாம் இருக்குது. அது வேறு கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்குது. திடீர்னு நம்ம ஐடியா கூட கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ண மாட்டாங்க எனக்கு, ஏன்னா என் நம்பரு கிடையாதுல்ல. ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் போகாது அந்த ஐடிக்கு. இன்னொரு நம்பர் வந்து ஃப்ரெண்டு தான், அவன் என்ன வேணால் பேசிடுவான். அவன் ஆல்ரெடி கால் சென்டரில் தான் வேலை செய்கிறான். அவனுக்கு எப்படி பேசணும் ஏது பேசணும்லாம் தெரியும். அதுக்கடுத்தது மிச்சம் ஒரு ஐடி, அது நான் லாஸ்ட்டு ஃபைனலாக தான் எடுப்பேன். ஏன்னா அது பைக் ஐடி. அது அவ்வளோ இது பிரச்சனை கிடையாது. இதுதாங்க. எப்படியோ இந்த விலாகை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.